ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. இந்த சிங்கம் கடிக்காது. தேவனுடைய தாசனாகிய தானியேல் சிங்கக்கபிக்குள் போடப்பட்டான். ஆனாலும் கொடிய சிங்கங்களால் அவனுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த இயலாதபடி தேவன் அவைகளின் வாய்களை கட்டியிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்ச்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் நம்மை சுற்றி வரலாம். எதிராளிகள் சிங்கங்களைப் போல நம்மை சூழ்ந்திருக்கலாம். பலவித பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சிங்கங்களைப் போல நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அவைகளை கண்டு நாம் மிரண்டு விடக்கூடாது. இவைகள் பார்வைக்கு பயங்கரமான சிங்கங்கள், ஆனால் அவை நம்மை பாழ்படுத்த இயலாத சிங்கங்களே. நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற பலவித பயங்கர சிங்கங்களை பல நிலைகளில் கண்டு பயந்திருக்கின்றோம். ஆனால் அவைகள் தேவனால் வாய்க்கட்டப்பட்ட கடிக்க இயலாத சிங்கங்களாக இருந்ததை கண்டு கர்த்தரை அதிகமாக துதித்திருக்கிறோம். சிங்கக்கபிக்குள் தானியேல் வராதபடி தேவன் தடுக்கவில்லை. ஏனென்றால் உண்மையான தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் ஒரு மனிதனை எந்த கொடிய சிங்கமும் சேதப்படுத்த இயலாது என்பதை அந்த தேசமே அறிய வேண்டும் என்பது தேவனின் விருப்பமாயிருந்தது. வாழ்க்கை பகுதிகளில் நம்மை பயமுறுத்தும் பலவித சிங்கங்களை கண்டு கலங்கி தவிக்காமல் கர்த்தர் மேல் நம் பார்வையை வைத்து அவரோடுள்ள ஐக்கிய நிலைகளை அதிகம் தேடும் போது அங்கே நாம் காக்கப்படுவதை காண முடியும். சில நேரங்களில் நாம் தேவன் மேல் வைக்க வேண்டிய பார்வையை இந்த சிங்கங்கள் மேலேயே வைத்து விடுகிறோம். எனவே அவைகளின் கர்ஜனைகள் நம்மை பயப்படுத்தி விடுகிறது. நம்மை அவை எதுவும் செய்ய முடியாவிட்டால் கூட நாம் அங்கே பயந்து பலவீனர்களாகி விடுகின்றோம். பேதுருவின் பார்வை இயேசுவின் மேல் இருந்தபோது காற்றும் கொந்தளிக்கும் கடலும் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் காற்றையும் கடலையும் கவனிக்க ஆரம்பித்ததும் அவைகள் அவனை மேற்கொள்ள ஆரம்பித்தன. பல நேரங்களிலும் சாத்தான் நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் மேலேயே நம்முடைய முழு கவனத்தையும் இழுத்து விடுகின்றான். எனவே தேவன் மேல் நம் பார்வையை வைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுவதற்கு பதிலாக பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு விடுகிறோம். தேவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற நிச்சயம் எல்லா சிங்கங்களையும் தைரியமாக சந்திக்கும் தைரியத்தை நமக்கு தரும். சிங்கங்களாக சுற்றி சுற்றி வரும் பிரச்சனைகளை கண்டு கலங்காமல் கர்த்தரை நம்பி இருப்போம். இந்த சிங்கங்கள் நம்மை கடிக்காது. சிந்தனைக்கு: தோல்வி அடையும் போதெல்லாம் பிறரை காரணம் காட்டினால் நீ தொடர்ந்து தோல்வி அடைய பலர் வந்து கொண்டிருப்பார்கள். தோல்வி அடையும் போதெல்லாம் பிறரை காரணம் காட்டினால் நீ தொடர்ந்து தோல்வி அடைய பலர் வந்து கொண்டிருப்பார்கள்.